முருங்கைக்கீரை கடையிறதுக்கு நான் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷான கீரை எடுத்திருக்கேன். அதுலேயும் இலசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இலசாக இருக்கிற கீரை இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இலையை தனித்தனியாக பிரித்து எடுக்க வேண்டாம். நான் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு. இதுக்கு நான் ஒரு கைப்பிடி மட்டும் பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். கீரை மரத்துலேருந்தே பறிச்சிருந்தாலும் அதில் மண் இருக்காது, ஆனால் பூச்சியெல்லாம் ஓடி இருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இளங்கீரையில் செய்யும்போது கீரை கடைசல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கீரைக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகா, ஃப்ளேவருக்காக 2 வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். பூண்டோட பச்சை வாசனை போனதும் வெங்காயம் எல்லாத்தையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எப்போவுமே கிள்ளி போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். இங்கே கீரைங்கிறதுனால வித்தியாசம் தெரியறதுக்காக நான் முழுசாக போடுறேன். வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். உப்பு தண்ணியில் போட்டிருந்த கீரையை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சிக்கலாம். இந்த டிப்ஸை நான் ஒரு ஹோட்டல் செய்முறையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் அதுக்கு இந்த மாதிரி இலசான கீரையாக தான் இருக்கணும். காம்போடு சேர்ந்து இப்படியே அரிஞ்சிடலாம். சாப்பிடும்போது காம்பு தனியாக தெரியாது, கீரை மாதிரியே தான் இருக்கும். இப்போ மூடி வச்ச தக்காளி நல்லா வெந்திருக்கும். இதோட நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கீரையை சேர்த்துக்கலாம். கடையிலேருந்து வாங்கும்போதே இளங்கீரையாக பார்த்து வாங்கினா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாக நான் எந்த கீரையும் மூடி போட்டு வேக வைக்க மாட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்துடும். இதோட வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த சமயத்தில் உப்பை செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதையை தனியாக கடையணும்னு அவசியம் இல்லை. கீரை நல்லாவே வெந்துடும். சூடான சாதத்துக்கு இந்த கீரை கடைசல் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவைப்போம், மகிழ்வோம். மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்.